இன்றைக்கி ஒரு க்ரீமி அண்ட் எம்மியான பாஸ்தா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அது கொதிச்சதுக்கப்புறமா ஆயில், உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பாஸ்தாவை அதில் சேர்த்துட்டு நல்லா பாயில் ஆனோடனே அதை ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் பட்டர், அப்புறம் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பூண்டை குட்டி குட்டியாக அரைஞ்சி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறமா குடமிளகாவையும் கார்னையும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, மிளகுத்தூள் சேர்த்து லைட்டாக ஒரு வதக்கிட்டு எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் பட்டர், அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் வந்து ஆஃப் கப் ஆட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கப் பால், திக்கான பால், அதுக்கு ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு மிளகுத்தூள், அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறமா ஒரிகானோ அதை சேர்த்துட்டு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வர வரையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த கார்னும் குடமிளகாலாம் வதக்கியிருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம பாஸ்தா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சூப்பராக சர்வ் பண்ண வேண்டியதான். ஒரு சூப்பரான பாஸ்தா ரெசிபி ரெடி.